Yes, the topic is projection of planes on the subject engineering graphics applicable for students studying BDEv first year. Please read the question. A rhombus is about rhombus of major and a minor diagonal measures 60 mm and 40 mm. 40 mm. Okay, size of the diagonal given for rhombus is 60 mm, 6 centimeter, and 40 mm is 4 centimeter. Is resting on HP. Okay, consider this rhombus. இதுல இதுதான் மேஜர் டயகனல். டயகனல்ல ஆப்போசிட் கார்னர்ஸ் ஜாயின் பண்ண டயகனல் வரும். ஏசி இஸ் ஒன் ஆஃப் தி டயகனல். இதுதான் மேஜர் டயகனல். பிடி இஸ் மைனர் டயகனல். மைனர்னா சின்னது. ஏசி இஸ் மேஜர் டயகனல். பிடி இஸ் மைனர் டயகனல். ஓகே, இது எல்லாம் இந்த 4 பாயிண்ட்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணினா யூ வில் கெட் ரோம்பஸ். ரெஸ்டிங் ஆன் ஹெச்பில ஹெச்பி மேல வச்சிருங்க. அசியூம் டு பி பிளேஸ்ட் ஆன் ஹெச்பி. இப்போ மேல பார்த்தா ஒரு ஃபுல் ரோம்பஸ் தெரியுமா? அதான் ஃபர்ஸ்ட் வரைய போறோம். கால்ட் அஸ் டாப் வியூ ப்ரொஜெக்டட் ஆன் ஹெச்பி கம்ஸ் பிலோ த XY லைன். ஓகே, இதை ப்ரொஜெக்ட் பண்ணா XYல ரெஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரண்ட் வியூ. தட் இஸ் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஆன் ஹெச்பில இருக்கு. நேரா ப்ரொஜெக்ட் ஆகும் லைக் ரே. ஆர் ஏ ப்ரொஜெக்ட் ஆகும் மார்க் எஸ் ஏ டேஷ், பி ப்ரொஜெக்ட் ஆகும் மார்க் எஸ் பி டேஷ், சி ப்ரொஜெக்ட் ஆகும் மார்க் எஸ் சி டேஷ். இதெல்லாம் ஜாயின் பண்ணா யூ வில் கெட் பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ merged with XY line itself. First you draw the top view. The top view diagonal is given as 60 mm and 40 mm. So the XY line draw பண்ணீங்க. Somewhere below the XY line mark a point. இப்போ top view வரை போற top view வந்து full shape தெரியுது. That is base position top view. Major diagonal is given 60 mm. 60 mm னா 6 cm ஒரு line draw பண்ணுங்க below the XY line. இப்போ தள்ளி கீழே மார்க் பண்ணுங்க. Okay, the 60ல பாதி எவ்வளோ? 30. 30ல ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க from the starting. ஓகே, இது சென்டர் ஆஃப் 60. இங்க ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. வெர்டிகல் லைன் டிரா பண்ணிட்டு மைனர் டயகனல் வந்து 40. 40 டிவைட் பை 2 எவ்வளோ? 20. இந்த சென்டர் பாயிண்ட்க்கு மேல 20, கீழே 20 மார்க் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து இது 40, இது 60 வந்துருச்சா? இந்த பாயிண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணி யூசிங் HR HB பென்சில். ரிமைனிங் லைன்ஸ் யூ கேன் எரேஸ் இட். எக்ஸ்ட்ரா இருந்தா எரேஸ் பண்ணிடுங்க. ஜாயின் திஸ் கார்னர்ஸ் ஆஃப் த டயகனல் பை ஆப்ஜெக்ட் லைன். ஸோ யூஸ்வலா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து A தருவோம். ஸோ A this will be B C D. Okay, இப்போ டைமென்ஷன் பண்ணிடுவோம். டைமென்ஷன் மீன்ஸ் மார்க்கிங் த சைஸ் ஆர் த லென்த் ஆஃப் த லைன். Draw extension line from point A. இந்த மாதிரி B ல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் டிரா பண்ணுங்க using vertical scale of a drafter. Then you draw dimension line. Okay, put narrow arrowhead, shade the arrowhead, and you can write the major diagonal. எவ்வளோ? 60 கொடுத்துருவாங்களா? இங்க இருந்து இது வரைக்கும் 60 தான். அந்த 60 தான் இங்க. மைனர் டயகனல் இஸ் given as இந்த சைஸ் மார்க் பண்ணிடுவோம். அப்புறம் D ல இருந்து ஒரு ஹரிசான்டல் லைன். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல டிரா வெர்டிகல் டைமென்ஷன் லைன். இதெல்லாம் டிராஃப்டர்ல பண்ணீங்கன்னா டைம் சேவ் ஆகும். தட் இஸ் பர்பஸ் ஆஃப் டிராஃப்டர் அண்ட் அக்யூரேசி வில் பி குட். Draw dimension line and you can write the breadth as இந்த மைனர் டயகனல் எவ்வளோ? 40 கொடுத்துருக்கோம். 40 shall be written center of the line parallel to the line. ஓகே, இத பாருங்க. இந்த டாப் வியூ பேஸ் போர்ஷன் உடைய டாப் வியூ வந்துருச்சு. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். Draw extension line from point. Draw vertical projector from point A. Next from B, next from C. Where it intersects with the XY line shall be marked as A na is A dash. This is B dash. Merged with B will be D dash. Put in bracket C dash. Join A dash and C dash by HR HB pencil object line. Okay. So this completes the base portion front view and top view. This is our first diagram.
This is our second diagram. Okay, next surface inclination கொடுத்துருவோம் பாருங்க. The surface of the rhombus is inclined to HP by 30 degree கொடுத்துருக்காங்க. At the same time, எந்த பார்ட் ரெஸ்டா இருக்கு ஹெச்பில பை ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்ஸ் கொடுத்துருவாங்க. கார்னர்ஸ் ஐ அஸ்யூம் ஏ as the corner, resting corner. இப்படி வச்சிருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஆப்ஜெக்ட் ரெஸ்டா இருக்கா ஹெச்பில. இப்போ நான் டீல் பண்ண போறேன். லெஃப்ட் சைடும் டீல் பண்ணலாம், ரைட் சைடும் டீல் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட்ல டீல் பண்றேன். லெஃப்ட்ல டீல் பண்ணா ஏ இஸ் தி ரெஸ்டிங் கார்னர் ஆன் ஹெச்பி. இப்படி இருக்கு, இப்படி டீல் பண்றேன் லெஃப்ட்ல. ரைட்ல டீல் பண்ணலாம், அதுக்கும் கரஸ்பாண்டிங் ஆன்சர் வரும். தட் இஸ் ஆல்சோ ரைட். நான் ஏ தான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஏ இப்படி டீல் பண்றா. ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுமா ஃப்ரண்ட் வியூல ஈக்குவல் டு மேஜர் டயகனல் ஏசி. மேஜர் டயகனல் ஏசி தான் தெரியும். இன்க்ளைன்ட் அட் சம் ஆங்கிள் 2 HP. எவ்வளவு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? ரெஃபர் த கொஸ்டின். ஒரு இன்க்ளைன் லைன் தெரியும் seen in the front view. ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுது, அதோட ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இன்க்ளைன் டு HP. ரெஃபர் த கொஸ்டின். பாருங்க, லுக் ஆன் டு திஸ் வீடியோ. ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுதா? அந்த இன்க்ளைன் லைன் எவ்வளவு? The surface of the lamina, surface of the rhombus is inclined at to HP by 30 degree. இந்த ஆங்கிள் தான் 30 degree கொடுத்திருக்காங்க. Mark any point on the XY line. Draw one 30 degree inclined line using protractor. Read like this: 0, 10, 20. Put a point. Join the marked points using freehand scale. இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ. இந்த டிஸ்டன்ஸ் ஏசி டிஸ்டன்ஸ் அப்படியே டில்ட் ஆக போகுது. இது ஏன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஏ தான் இங்க ரீப்ளேசஸ் ஏ சஃபிக்ஸ் 1 டேஷ். லெட்டர் வித் டேஷ் வரும் ஃப்ரண்ட் வியூனாலே. டேக் காம்பஸ். டேக் த டிஸ்டன்ஸ் ஏ டேஷ் சி டேஷ் டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். இதை எடுத்து இங்க ஒரு ஆர்ட் கட் பண்ணுங்க. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். சி சஃபிக்ஸ் 1 டேஷ். நெக்ஸ்ட் பி மார்க் பண்ண போறோம். டேக் ஏ டேஷ் பி டேஷ் டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as b suffix 1 dash bracketல d suffix 1 dash. ஓகே, இந்த ஆங்கிள் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய இன்க்ளைன் டு HP 30 டிகிரி. ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரைய போறோம் at here. இப்போ மேல பார்த்தா தெரியும், the view obtained is called as a top view. So இந்த A பாயிண்ட் ப்ரொஜெக்ட் ஆகுமா? இது வந்து A ஆல்ரெடி டச் இருக்கு HPல. B வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் லைக் a ray on HP. C வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் லைக் a ray on HP. D ப்ரொஜெக்ட் ஆகும். இதெல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு சின்ன ரோம்பஸ் வரும். அதுதான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ. Top view will be just diminished what is called as rhombus. ஒரு மாதிரி இந்த சின்ன ஷேப் வரும் பாருங்க. இந்த சின்ன ஷேப் சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு ஹெச்பினாலே இது வந்து இந்த ஏ தான் ஆல்ரெடி இருக்கு. ஒரு சின்ன ரோம்பஸ் வரும். அந்த ரோம்பஸ் இப்போ வரைய போறோம். கால்டு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் டாப் வியூ. இது இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். Take 2H pencil, draw vertical projector from A suffix 1 dash. அப்புறம் B ல இருந்து ஒரு vertical projector downward draw பண்ணுங்க. Lighter line. Draw horizontal projector from previous top view. A and C. அப்புறம் B ல இருந்து ஒரு horizontal projector. இப்போ வரையக்கூடிய டயக்ராம் வந்து சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ வரையறோம். டாப் வியூனாலே XY லைனுக்கு கீழே தான் வரும். So ரெண்டு ஏவும் எங்க மீட் ஆகுது பாருங்க. is at here. A vertical A suffix 1. Next B suffix 1. C1 D1. Okay, இதெல்லாம் ஜாயின் பண்ணா we will get a diminished reduced size pentagon called the surface inclination top view. Join A1 with B1. B1 with C1, C1 with D1, D1 with A1. But compare this, இது வந்து பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். ஏன்னா surface is inclined at 30 degree to HP.
This is our third diagram, fourth diagram. இப்போ ஃபைனல் டயக்ராம் வரைய போறோம். ஃபைனல்ல சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சீக்வென்ஸ்ல. தென் we go for other inclination. Other inclination கொடுத்துருவாங்க 40 degree to VP. எது என்ன? Again I'll repeat the question. The surface of the rhombus. Surface of the rhombus னா எது? இந்த ரோஸ் கலர் பார்ட் தான் ரோம்பஸ். இஸ் இன்க்ளைன் டு HB by 30 degree. இப்படி இருக்கிற ரோம்பஸ் இப்படி இன்க்ளைன் ஆகிட்டோம். ஓகே, அப்போ இது டயகனல் வந்து ஏசி வந்து இன்க்ளைன் ஆயிடுது. இன்க்ளைன் டு HB ஆயிடுச்சா? இப்படி இருந்தது, இப்படி இன்க்ளைன் டு HB ஆச்சு. எது? ஏசி தான் டயகனல். இந்த ஏசி டயகனல் மேற்கொண்டு என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? இஸ் இன்க்ளைன்ட் டு HB by 30 degree ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். அண்ட் இன்க்ளைன் டு VP by 40 degree. இன்க்ளைன் டு VPனால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே தான் வரும். டாக்கிங் அபவுட் டயகனல் ஏசி தான். ஏசி வந்து இதுல 30 degree இன்க்ளைன் ஆயிருக்கு. Okay, the surface na entire area per the surface. Diagonal inclined ஆயிடுச்சா? inclined to HP by 30 degree. At the same time, இந்த last diagramல எப்படி இருக்கு? diagonal AC parallel to XY இருக்கு பாருங்க. parallel to XY இருக்கா? uniform gap from XY. VP க்கு parallel தான். XY parallel இல்ல, VP parallel இருக்கு இந்த diagramல AC. இது வந்து 30 degree எவ்வளவு? 40 degree inclined to VP மாத்த போறோம். இப்படி இந்த ஹரிசாண்டல்ல வந்து 40 degree inclined to VP. So locate one point on the XY line. Draw one 40 degree incline to VP. Take a protractor, turn your protractor. Mark an angle of 40 degree. 0, 20, 30, 40, put a point. Join the marked points using your freehand scale. Incline to VP நால அந்த ஆங்கிள் XY லைன் கீழே தான் வரும். தட் we know. So இந்த AC வந்து ஹரிசாண்டலா இருக்கு, அதை இன்க்ளைன்ட் ஆக போறோம். மார்க் எனி பாயிண்ட் ஆன் தி XY லைன். இந்த பாயிண்ட் தான் இங்க ரீப்ளேசஸ் A2. ஓகே, take the distance using compass. A ல இருந்து C. இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். என்னது கொடுத்துருக்கோம்? C னா C2 னு கொடுங்க. ஓகே, அப்புறம் B மார்க் பண்ண போறோம். இப்படி இருக்கிற டயகனல் வந்து இப்படி இன்க்ளைன் ஆயிடுச்சு. அப்போ இங்க B பாயிண்ட் எங்க வரும்? இங்க தான் வரும். D பாயிண்ட் மேல போயிடும். ஓகே, so take AB distance in your compass. Cut a arc on this. Okay, அப்புறம் C நமக்கு தெரியும். Take CB distance. ரெண்டும் மீட் ஆகிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் shall be marked as B2. இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து take AC distance in your compass. என்ன பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். So this point shall be marked as D2. Join A2, B2, C2, D2 by using H or HB pencil object line. Okay, this is our 3, 4, 5th diagram. Final topic வந்துருச்சு. இது கரஸ்பாண்டிங் ஃபைனல் ஃப்ரண்ட் வரைய போறோம். Draw vertical projector from starting from A. First A தான் வரையணும். Vertical projector draw பண்ண from A to, then from B to, then from C to, then from D2. Then horizontal projector from previous front view. Okay, locate the points A to A is marked as A2 dash, B to B, B2 dash. The CO horizontal vertical CO horizontal CO meets at here is called as C2 dash. Next D. இது B யும் D யும் ஒரே பாயிண்ட் தான்.
D2 dash. Join A2, B2, C2, D2 dash. A அப்புறம் B. Go in sequence. Don't jump the points. B அப்புறம் C. C அப்புறம் D. D அப்புறம் A. Starting point. பாருங்க. This is our sixth diagram obtained. Final front view, final top view. Okay. Yeah, it looks correct. Then the right side lower part, draw two guidelines, and you can write all dimensions are in mm. Mm means the final what is called as millimeters unit followed. So understand the concept and practice and score good marks in the university examinations. Thanks for listening. Yes. In the angle வந்து inclined to VP by 40 degree. இதை மார்க் பண்ணிடுங்க 40 degree. Thanks.